பார்வதி மாமா பார்வதி மாமா பார்வதி 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 மாமா ஓ பார்வதி நான் 3 பார்வதி சொன்னேன் ஒரே ஒரு மாமாவே சொல்ற போங்க மாமா இன்னொரு மாமா குறையுது என்ன மாமா விளையாட்டு இது சூப்பர் சூப்பர் இப்ப 3 மாமா கரெக்டா ஆயிடுச்சு அண்ணே எங்க கரெக்டா ஆஹா தேவையில்லாம தேன் கூட்ட கலைக்கிறாங்களே. டேய் சக்தி ஒழுங்கா உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் காலையில் நிதானமா வந்து சேரு. என்ன நீ லூசானே நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டு தானே போனேன் நான் எதுக்கு போனேன்? டேய் ராத்திரி பூரா வெளியில விழுந்து கிடக்க போறியா? குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறது உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ணே நான் எதுக்கு நான் ரோட்ல விழுந்து கிடக்க போறேன்? அதே நூல் புடிச்ச மாதிரி உன் தம்பி வீட்டுக்கு வந்துட்டல அப்புறம் என்ன? நான் வீட்டுக்குள்ளே விழுந்து கிடக்குறேன். சக்தி பாத்துடா. இதானே சினிமாக்காரி மாதிரியே இருக்கா பா அள்ளுதானே. அண்ணே யாருன்னு இது? ஏன் யாருன்னு தெரியலையா உனக்கு? அண்ணே தெரியும்ண்ணே சும்மா விளாட்டுங்க. சும்மா சமாளிக்காதீங்க கொழுந்தனாரு. இவ யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பண்ண மாட்டீங்க. இது எங்க ஐத்த மக, அதாவது எங்க ஐயா கூட பிறந்த தங்கச்சி மக. நியாயமா பார்த்தா இவ சம்மஞ்சப்ப நான் தான் குச்சி கட்டி பரிசம் போட்டுருக்கேன். என்னமா பாக்குறா பாரு. ஐயோ இவ சேலை கட்டுற அழகே ஒரு அழகு. நெத்திக்கு நடுவுல நெத்திக்கண்ணு மாதிரி ஒரு பொட்டு அண்ணே. இந்த ரஷ்யன் காத்து மாதிரி என்ன ஒரு செயல் தெரியுமா? நின்னா ஒரு ஸ்டைலு உட்காந்தா ஒரு ஸ்டைலு. அங்க பாரு அவ பார்த்தா கூட ஒரு ஸ்டைல் இருக்குல்ல நீ. ஆமா நீ மொத்தத்துல ஒரு பொம்பளை ரசிகன் காது. இவ வேற. ஆமா வேறதான். குடிச்சிட்டு வந்தா காதோட அரைஞ்சு கேட்டுக்கு வெளியே தூக்கி எறிஞ்சிருவா. அண்ணே அது போன மாசம், இது இந்த மாசம். பெரியா விடுங்க நீ. நான் குடிச்சிட்டு வருவேன், குடிக்காம வருவேன், குடிக்காரன் மடிச்சிட்டு வருவேன். யாரும் நீ எதுவும் கேட்க முடியாது. எங்க ஐயா சொல்லட்டும், எங்க ஐயா என்னை கேட்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பெத்த ஆத்தா கேட்கலாம், எங்க அத்தை கேட்கலாம். அண்ணி என்னுடைய 2ஆம் தாயை நீங்க கேட்கலாம். எங்க அண்ணன் கார்த்திகேயன் இவரு கேட்கலாம். பாருங்க அண்ணே, உங்களுக்கு பிறந்த செல்வ மகள் பேபி குச்சி கூட என்ன கேட்கலாம்னா பார்வதி நிச்சயமா கேட்கலாம். வேற யாருமே என்னை கேள்வி கேட்கவே முடியாது. யாரும் கேட்க முடியாதுன்ட்டு இருக்கிற அம்புட்டு பேரையும் சொல்லிட்டீங்க. அண்ணே இதுக்கு மேல இனி யாருமே கேட்க முடியாது. ஓ நீங்க விவரமா தான் பேசுறீங்க. என்ன பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலடா நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. இங்க இப்படிதான் இருக்க, எதுவுமே மாறாது. இப்படி எதுவும் இருக்கும். உள்ளே வெளியே நான் கிடையாது, நீதான். வேணும்டா இது, வேணாம்டா பொய்யேறு. என்ன போறையா?
போலையா இல்ல போறியா என்ன செய்யுது டேய் பாத்துடா